தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்டிசைத்து அவரை புகழ்வோம். கண்களில் கருணை, கருத்தினில் நேர்மை, உள்ளத்தில் உவகை, உதட்டினில் புன்னகை தவள இம்மானுவேலனாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒருமித்து சிறப்பிக்க ஒரே குடும்பமாக கூடியுள்ள அன்பு நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். வியத்தக ஆலோசகராகவும் வலிமைமிகு இறைவனாகவும் என்றுமுள்ள தந்தையாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் மாபெரும் இயேசுவின் பிறப்பு விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடும் நன்றி நிறைந்த மனதுடனும் கொண்டாட உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சிங்கப்பூரில் இருந்து பிரான்சிஸ்கா கேத்தரின், அந்தோணி, உஷா, சக்தி, மரிய புஷ்பம், சூசைநாதன், மேரி தபிதா, மேரி ஆந்தனி, ஆக்னஸ் மேரி, பீட்டர் ஆந்தனி மற்றும் ஏஞ்சல் மேரி, மலேசிய நாட்டிலிருந்து அமல புஷ்பம், இவர்கள் எனது சிறப்பான ஆன்மீக பணிக்காகவும் பெற்றோருக்காகவும் என்னுடைய உடன்பிறப்புகளின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்பதற்காக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இக்கருத்திற்காக இப்பலியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த புனிதமான நள்ளிரவிலே இதோ நம்முடைய மீட்புக்காக, நம் விடுதலைக்காக இறைவனை மனிதனாக பிறக்கவிருக்கின்ற ஒரு மாபெரும் விழாவை கொண்டாடுவதற்காக இந்த ஆலயத்திலே நாம் எல்லோரும் குழுமியிருக்கிறோம். இறைவனுடைய இரக்கம் என்பது, இறைவனுடைய அன்பு என்பது தன்னலம் சார்ந்தது அல்ல. அது எப்பொழுதுமே பிறர் நலம் சார்ந்தது. குறிப்பாக அவருடைய பிள்ளைகளாகிய இந்த மானிட மக்களை சார்ந்ததாகவே இருக்கிறது. எனவேதான் அவருடைய படைப்புகளாகிய நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே நாமும் மற்றவர்களும் நம்மோடு வாழ்பவர்களும் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ நாம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் மனித பலவீனங்களினால் நாம் அதற்கு எதிராக சென்று பல்வேறு சமயங்களிலே நம்முடைய சுயநலத்தால் நாம் மட்டுமே வாழ வேண்டும் என்பதால் நிறைய பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்து விடுகிறோம். எனவே அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்கிறோம். இப்படி விலகிச் செல்கின்ற அந்த நேரத்திலே தானே மனிதனாக பிறந்து நம்மோடு வாழ்ந்து நம்முடைய தவறுகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டி அதற்கு தந்தையாம் இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெற்று தந்து மீண்டும் நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்குவதற்காக இதோ இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நம் பாலன் இயேசு பிறக்கப் போகிறார். எனவே அவருடைய பிறப்பை நாம் தகுந்த விதமாய் கொண்டாட நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறான செயல்பாடுகள், அநீத செயல்பாடுகள், இதுவரை நாம் அதற்கு மன்னிப்பு பெறாமல் இருந்தால் அவற்றிற்காக இந்த நேரத்திலே நாம் சிறப்பான விதத்திலே ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி நாம் அதற்குரிய மன்னிப்பை பெற்றவர்களாய் இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்துடன் பங்கு பெற நம்மை நாமே தயாரிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மணி அடிக்கணும் கோயில்ல. கொண்ட பரவாயில்ல, அதில் இருக்கிறது போதும் கூட. இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணணும். ஜெபிப்போமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தி, அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார்,
ஒரு ஆன்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் என்று கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றார் இறைவாக்கினர் ஏசாயா. காரிருளில் நடந்து வந்த மக்களுக்கு சாவை நிழல் சூழ்ந்த நாட்டிற்கு இயேசு எனும் ஆதவன் உதித்துள்ளார் என்று மகிழ்ச்சியின் நற்செய்தியை அறிவிக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு கிறிஸ்து பிறப்பின் விழாவின் மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவிக்க வரம் கேட்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 2 முதல் 4 வரை, மேலும் 6 முதல் 7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்வழி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிகுதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த முகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுகோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நம்மை தீமையிலிருந்து மீட்டு நல்வழிக்கு அழைத்துச் செல்லவும் தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்தவும் தெய்வம் மனிதனானது என்பதை எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாய் தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த போது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு நிகழ்வை ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். நம்முடைய தாய் திரு அவையிலே பெருவிழாக்கள் என்று இருக்கின்றன, விழாக்கள் என்று இருக்கின்றன. அப்புறம் மெமோரியா, நினைவு திருப்பலி என்று இருக்கிறது. அப்புறம் ஆப்ஷனல் மெமோரியான்னு சொல்லுவாங்க. விருப்பம்னா அந்த திருப்பலி ஃபாதர் வைக்கலாம், இல்லாட்டினா வைக்காமல் இருக்கலாம், அந்த ஒரு புனிதருக்கு அப்படின்னு. ஆக முதலில் வருவது எது? முதலில் வருவது எது? என்னது சொல்லுங்க? பெருவிழா. முதலில் வருவது பெருவிழா, அடுத்து வருவது திருவிழா. முதலில் வருவது எது? பெருவிழா, அடுத்து திருவிழா. ஆக இந்த பெருவிழான்னு சொல்கிறோம்ல, திருச்சபையிலே எது நம்பர் 1 பெருவிழா? நம்பர் 1, இதுதான் ஃபர்ஸ்ட் டாப் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? என்ன விழா? என்னது?
சத்தமாக சொல்லுங்க, கைதட்டுங்க, தட்டிடாதீங்க, இருங்க. கிறிஸ்மஸ் கிடையாது, வேற என்னது? ஒன்றுனா அடுத்தடுத்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு வரீங்க. ஈஸ்டரா? ஈஸ்டர். ஈஸ்டர் தான் நம்முடைய தாய் திரு அவையிலே மிகப்பெரிய பெரு விழா. சரி, அடுத்தது பெருவிழா எது? இங்கே மாட்டுவீங்க. அடுத்த பெருவிழா எது? இவர் விண்ணேற்புங்கிறாப்புல. வேற அடுத்த பெருவிழா எது? யோசிங்க. அடுத்த பெருவிழா எது? ஞாபகம் வச்சுக்கணும், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பெருவிழா எது? பெந்தகோஸ்தே பெருவிழா. அடுத்த பெருவிழா எது? பெந்தகோஸ்தே பெருவிழா. முதல் பெருவிழா எது? ஈஸ்டர். அது தமிழில் என்ன? ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா. இரண்டாவது பெந்தகோஸ்தே பெருவிழா அல்லது தூய ஆவியார் பெருவிழா. தூய ஆவியார் பெருவிழா. மூன்றாவது பெருவிழா எது? அதுதான் இன்று நாம் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ். இன்று நாம் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ். ஆக இந்த மூன்று முப்பெரும் விழாக்களிலே இன்று நாம் கொண்டாடுவது மூன்றாவது பெருவிழா. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வருவோம். பக்கத்து நாடு ஒன்று இருக்கு நமக்கு. அது என்ன நாடு? அது என்ன நாடு? இலங்கை. இலங்கையில் பார்த்தோம், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடந்தது. என்ன நிகழ்வு நடந்தது? என்ன நிகழ்வு நடந்தது? பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியும், அப்படித்தானே? பக்கத்து வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியும். எதிர்த்த வீட்டில் இருக்கிறதும் நமக்கு தெரியும், பின்னாடி இருக்க வீட்டிலையும் தெரியும், ஒரு வீதி தள்ளி நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்து நாட்டில் என்ன நடந்துச்சு யோசிக்கிறோம் நம்ம. என்ன நடந்துச்சு? தேர்தல் நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? போர் நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? எப்படி இதெல்லாம் நீங்க விடுறீங்க? சண்டை நடந்துச்சா? என்ன சண்டை நடந்துச்சு? பொருளாதார ஒரு பெரிய ஆட்சி கவிழ்ப்பே நடந்தது. ஒரு பெரிய ஆட்சி கவிழ்ப்பே நடந்தது. எப்படி? இந்த சிங்கள மக்கள் எங்களுக்கு இவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் என்ன? அண்ணன் தம்பி வரிசை ஆட்சியில் இருந்தாங்களே, ராஜபக்ஷே, அப்படிதானே? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜபக்ஷே, அவங்க அண்ணன் தம்பி, அண்ணன் பசங்க தம்பி பசங்க எல்லாருமே இலங்கையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்களை ஆள வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தது யாரு? யாரு? சிங்களர்கள். வெரி குட். இந்த இவர்கள்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும், இவர்கள்தான் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த அதே சிங்களர்கள் தான் இவர்களை நாட்டை விட்டு விரட்டி அடித்தார்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க தான் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க, இவங்க தான் நாட்டை விட்டு இவர்களை விரட்டி அடித்தார்கள். தப்பிச்சோம் பொழைச்சோம் சொல்லிட்டு ஹெலிகாப்டரை வர சொல்லி, சிறிய விமானத்தை வர சொல்லி, திருட்டுத்தனமாக அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் நாட்டை விட்டே போயிட்டாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆக இதுதான் கடவுளின் செயல்பாடு. இப்படித்தான் கடவுளின் செயல்பாடு. என்ன திடீர்னு இப்படி போய் இதோடு ஒப்பிடுகிறார் என்றால், அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. இதான் நடக்குது. பழைய ஏற்பாட்டில் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர், இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் பார்க்குறோம். இப்போ நம்மலாம் யாராவது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாக்க மண்ணை வாரி அள்ளி இறக்கிறோம், நாசமாக போக அப்படின்னு இறக்கிறோம். அப்புறம் இன்னும் அதிகமாக போனால் போய் யார்கிட்டலாம் சொல்லி அழ முடியுமோ, யார்கிட்டலாம் சொல்லி ஆறுதல் தேட முடியுமோ எல்லாத்தையும் போய் சொல்லி ஆறுதல் தேடுறோம். ஏன்னா அந்த துன்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதான் காரணம். அதே போன்று அந்த இஸ்ரேல் மக்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அடிமைகளாக அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேதனை, அடிமைப்படுத்தப்பட்ட வேதனை, அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டன, அவர்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்தது. இந்த வேதனையை எல்லாம் அவர்கள் உள்ளத்திலே போட்டு பூட்டி வைக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு தெரியும். அது யாரு?
அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் சொல்லுங்க? கடவுளுக்கு தெரியும். ஆமாம், அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்முடைய உள்ள குமுறல்களையும் ஏக்கங்களையும். அதுபோல அந்த இஸ்ரேல் மக்களுடைய உள்ள குமுறல்கள் ஏக்கங்களை எல்லாம் பார்க்கிறார். இந்த இலங்கை மக்கள் அவங்களே விரட்டி அடிச்சாங்க. ஆனால் இறைவன் இந்த இஸ்ரேல் மக்களால் அவர்களாகவே இந்த ஆட்சியில் இருக்கின்ற அரசர்களை விரட்டி அடிக்க முடியாது, அதற்கென்று ஒரு இறையாற்றல் தேவைப்படுகிறது என்றுதான் மோயிசனுடைய தலைமையிலே அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு விடுதலை பயணத்தை தொடங்குகிறார்கள். கடைசியில் எங்கே போய் சேர்றாங்க? எங்கே போய் சேர்றாங்க இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் விடுதலை ஆகி? கானாவூர் திருமணத்துக்கா? கானான் தேசத்திற்கு போகிறாங்க. இது இந்த கானான் தேசத்தை அடைகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது? 40 நாட்களா? 40 ஆண்டுகள் எடுத்தன. இந்த விடுதலை பயணம் நிறைவு பெற 40 ஆண்டுகள் எடுத்தன. 40 ஆண்டு. ஆனால் இலங்கையில் பாருங்க, உடனே நினைச்சாங்க, கூடுனாங்க, விரட்டுனாங்க. ஆனால் அங்கே அவர்களால் முடியவில்லை. அவர்கள் சார்பாக இறைவன் களத்தில் இறங்குகிறார் மோயிசனுடைய தலைமையிலே. அடுத்தடுத்து எத்தனையோ இறைவாக்கினர்கள். ஏன் நம்ம அந்த இஸ்ரேல் மக்கள் மட்டும் அப்படியே கடவுளுடைய கட்டளையை கேட்டுக்கிட்டே போனாங்களா? என்ன இல்லை, கடவுளுடைய கட்டளையை பல சமயங்களிலே அவர்கள் மீறினார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இறைவன் துன்பத்தை கொடுத்தார், தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்தார். திரும்ப யாற்ற வர்றாங்க, ஐயோ ஆண்டவரே குத்துதே கொடையுதேன்னு கதறாங்க. அப்பதான் கடவுள் சொன்னாரு, ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நீங்க செய்றீங்க, இது எனக்கு மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் தருகிறது என்று சொல்லி மீண்டும் அவர்களுடைய தவறை உணர வைத்து ஒப்புரவாக்கி திருத்தி, சரி பரவாயில்ல மன்னிச்சுட்டு போங்க, நடங்க, கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு செல்லுங்கள் என்று பல சமயங்களிலே இறைவனுக்கு எதிராக சென்றவர்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் மன்னித்து ஆண்டவர் தந்தையாம் இறைவன் அவர்களை இறைவாக்கினர்கள் வழியாக வழிநடத்தி செல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த விடுதலையை பெறுவதற்காக, அவர்களுடைய உரிமை நாட்டை பெறுவதற்காக, அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக, அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி போயிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் அந்த மக்களில் நம்ம எல்லாருமே தான் தொடர்ந்து என்ன செய்கிறோம்? சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி ஒரு சுயநலம் யார்கிட்டையுமே இருக்காது. அந்த மாதிரி மானிட சமுதாயத்திலே பார்க்கிறோம். விலங்குகள் திடீர்னு அடிச்சுக்கும், அப்புறம் ஒன்றா சேர்ந்து போயிடும். ஆனால் அவரால் படைப்பிலே உன்னத படைப்பாக படைக்கப்பட்ட மானிட சமுதாயமாகிய நாம் இந்த சுயநலம் என்ற ஒன்று வருகிற போது நாம் என்னென்ன பாவம் செய்யக்கூடாதோ எல்லாவற்றையும் செய்கிறோம், என்னென்ன தவறு செய்யக்கூடாதோ எல்லாவற்றையும் செய்கிறோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் இறைவனை விட்டு தூர போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த மக்களையெல்லாம் இப்படியே விட்டுட்டா சரிப்பட்டு வராது என்று சொல்லி, சரி இதுவரைக்கும் இறைவாக்கினர்கள் அனுப்பணும், வேண்டாம், இனிமே நாமளே போவோம், நாமளே மனிதனாக இந்த உலகிலே சென்று அந்த மக்களுடைய விடுதலைக்காக தோள் கொடுப்போம், அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் அறிவிப்போம் என்று சொல்லித்தான் இறைவனே மனிதனாக இதோ பிறந்திருக்கிறார். இயேசு என்கிற அந்த மனிதனாக, இறை மகனாக இதோ நமக்காக அவர் பிறந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். யாருக்காக? நமக்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார், வேறு யாருக்காகவும் இல்லை. தந்தையாம் இறைவன் உண்மையிலேயே நம் எல்லோரையும் உண்மையான அன்பு வைத்திருந்ததனுடைய விளைவு நாம் எல்லோரையும் மீண்டும் தந்தையாம் இறைவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து திருத்தி தந்தையாம் இறைவனோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்றால் இவர் சொன்னாதான் அது நடக்கும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தவர் 30வது ஆண்டிலே 30 வயதிலே தன்னுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவராய், பொருளை உணர்ந்தவராய் நற்செய்தி பணியை தொடங்குகிறார். அந்த 3 ஆண்டுகள் இறைவன் என்னென்ன நம்மோடு பேச வேண்டும் என்று நினைத்தாரோ எல்லாவற்றையும் நற்செய்தியாக இவருடைய திருவாயிலிருந்து புறப்பட வைத்து நமக்கு புதிய ஏற்பாடு என்ற ஒன்று கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் இவர்.
அவ்வளவும் ஆண்டவருடைய வார்த்தை, தந்தையாம் இறைவனிடமிருந்து இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அருள் வாக்குகள், இறை வாக்குகள். இதைத்தான் நாம் திருப்பலியிலே வாசகமாக வாசிக்கிறோம். இந்த வார்த்தை வழியாக நம்மை ஒப்புரவாக்கி நம்ம எல்லாம் திருத்தி, 2வது வாசகம் ரொம்ப அழகா சொன்னிச்சு, நம்ம செய்கிற தவறு, நம்ம செய்கிற பாவம், அக்கிரமம் இதெல்லாம் செஞ்சு நாம் அவருக்கு எதிராகவே சென்று கொண்டிருக்கிறோம் என்று 2வது வாசகம் ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னிச்சு. அதனால அதையெல்லாம் சுட்டி காட்டுவது அது அவருடைய வேலை, அதற்காகத்தான் வந்தார். எனவே தான் யாருக்கும் பயப்பில்லை. பணக்காரவங்க, வசதி படைச்சவங்க, யாராக இருந்தாலும் தப்புன்னா தப்பு, ஐயோ கேடுனா ஐயோ கேடு, அது யாருக்கும் அவர் பயப்பில்லை. தெரியும் இப்படிலாம் பேசணும்னா 33 வயசில் நம்மளை கொலை செய்வார்கள் என்று தெரியும். பயப்படலை. தந்தையாம் இறைவனுடைய விருப்பம் அதுதான். எனவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவரை கொன்று போட்டு விட்டன. இப்படி நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்காக பிறந்திருப்பவர் தான் பாலன் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த புனிதமான இரவிலே இவருடைய பிறப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருப்பலிக்கு முன்னாடி நம்முடைய பலிபீடச்சிரியர்கள், மறைக்கல்வி மாணவர்கள் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு வந்து, ஃபாதர் இது நல்லா இருக்கா, இது சூப்பராக இருக்கா எல்லாம் கேட்டாங்க. வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷம். ஏன்றா இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவர் வந்தாவே மகிழ்ச்சி, அவரை பார்த்துட்டாவே நமக்கு எந்த கவலை இல்லை. எனவே நம்முடைய வெற்றியினுடைய வழிகாட்டியாக அவர் இருக்கிறார், மகிழ்ச்சியினுடைய வழிகாட்டியாக அவர் இருக்கிறார், நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். எனவே அவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திற்கு ஒரு பூசை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த அளவிற்கு நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள இந்த ஆலயத்திற்கு நாம் வந்து கூடினோம். எனவே இவருடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அதோடு நம்முடைய செயல்பாடு முடிந்து விடக்கூடாது. அவர் நமக்கு கொடுக்க விரும்புகின்ற அந்த மாற்றத்தை, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற வழிகாட்டுதலை நாம் பின்பற்றுகின்ற பொழுதுதான் அவருடைய பிறப்பு நம்முடைய வாழ்விலே அர்த்தமுள்ளதாக மாறும். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாம் கொண்டாடப்படுவதற்கு, அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த பிறப்புக்கு நாம் அர்த்தம் கொடுப்பவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அவ்வாறு அவருடைய வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்திலே பிறந்து தந்தையிடம் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம், விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மகிழ்வின் ஊற்றை இறைவா, உமது பிறப்பின் நற்செய்தியை உலகமெல்லாம் மகிழ்வின் செய்தியாக, மகிமையின் செய்தியாக, அன்பின் செய்தியாக அறிவிக்கும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதியும். நீர் உலகிற்கு தரும் உன்னத கொடையை உலகின் கடை எல்லை வரை எடுத்துரைக்கும் இவர்கள் உமக்கு என்றும் சான்று பகர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வின் ஊற்றே இறைவா, எமது நாட்டில் நீர் எமக்கு அமைத்து தந்த இவ்வாழ்வு அனைத்து சவால்களையும் கடந்து ஓர் நிறைவை நோக்கி பயணிப்பதாக புதிய அரசியல் மாற்றங்களாலும் இந்நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய தீர்மானங்களாலும் எமக்கான நன்மைகளும் வளங்களும் எம்மை வந்து சேரவும் இதற்காக உழைக்கும் அனைத்து தலைவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வின் ஊற்றே இறைவா, உமது பிறப்பை காண முடியாமல், அதன் அர்த்தத்தை உணர முடியாமல், அதன் மகிழ்வில் நிறைவு காண முடியாமல் தவிக்கும் எம்மேல் பலருக்கு உமது பிறப்பு ஒரு எதிர்நோக்கை கொணர்வதாக. நாம் கடந்து சென்ற பாதையை விலகிவிட்டு புதியன தேடும் புதுமை மக்களாக பாலன் இயேசு தரும் நல் விளிமயங்களை பகிரும் கருவிகளாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாளில் எமக்கு அடுத்திருப்பவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான அன்பும் ஆதரவும் அடைக்கலமும் பொருளாதார வசதிகளை செய்து தர வேண்டிய நல்ல மனதை தந்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அர்த்தமுள்ளதாய் கொண்டாட வேண்டிய வரமருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. எங்கு வல்லமையில் இருந்து நம் தப்பத்தை பெற்றிருந்தோம். நிலத்து விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக வாழ்த்துப்படுவதாக. ஏனது வல்லமையிலும் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்பான ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உளமும் கொண்டை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் நமது திருமுகம் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை
உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: Puan
தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
எடுத்துட்டு போயிரு. உழைத்த எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்காக மட்டுமல்ல, கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய அருட்சகோதரிகள் ஆன்மீக பணியிலும் மக்கள் சார்ந்த பணியிலும் தங்களையே எளிமையான முறையிலே கையளித்து எல்லா வகையிலும் நமக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது கல்வி பணியாக இருக்கலாம், உங்களுடைய இல்லங்களை சந்திக்கின்ற பணியாக இருக்கலாம், கோவிலிலே ஆன்மீக பணியாக இருக்கலாம். எதுவாக இருப்பினும் மிக சிறப்பான விதத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே அந்த 5 அருட்சகோதரிகளையும் இங்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பிலே ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. கைதட்டுங்களா, அங்கே பாருங்கள். அங்கே பாருங்கள். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு பாலன் இயேசு வழியாக தன்னுடைய ஆசீரை வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.